அந்த வேதத்தில் இருக்க ஆவியானவர் தான் கொண்டே போனார்னு இருக்கு. ஆவியானவர் கொண்டு போனார்னா வேர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட்? கேட்கணும்ல. ஜீசஸ் நம்மை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாது இருக்கிறவராய் இருக்கிற பிரதான ஆசாரியன்னு நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லி எபிரேயர் 4:15 இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எப்படி அவர் பாவம் இல்லாமல் இருந்தாரு? ஆவியானவர் அவரை வனாந்தரத்தில் கூட்டு போய் இவர் ஆவினால நிரம்பப்பட்டவர் தான், ஆனாலும் ஹோலி ஸ்பிரிட்டோட சத்தத்தை கேட்டு வனாந்தரத்துக்கு போனாரு. He fasted for 40 days. He tempted for 40 days. அந்த டைம்ல பிசாசு பேசுறத பார்க்க முடியும். ஒவ்வொரு டெம்டேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. I need to know where is the Holy Spirit. இப்போ ஆவியானவர் எங்கே? கண்களின் இச்சை வரும்போது ஆவியானவர் எங்கே? மாம்சத்தின் இச்சை டெம்டேஷனை பிசாசு கொண்டு வரும்போது where is the Holy Spirit? ஜீவனத்தின் பெருமைங்கிற டெம்டேஷனை பிசாசு கொண்டு வரும்போது where is the Holy Spirit? இப்போ வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியுமாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா அப்படின்னு இருக்கு. அப்போ the Holy Spiritோட ஒர்க் என்னன்னா, he will teach and he will remember you. First he will teach you, next he will remember you what he taught you already. First you and me need to go into the Bible and we need to read every scriptures. After at the time while reading, the Holy Spirit will teach you. After reading, he will take you to the temptations. Devil will tempt you with the worldly stuffs like lust of the eyes, lust of the flesh, and the pride of life. He will be testing you with these things. At the time, the Holy Spirit will remember you what he taught at the last time. Can you understand this? ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்கிறாரு. முதல்ல நீங்க ஸ்கிரிப்சரை படிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவிக்குரியதை ஆவியானவரை அல்லாமல் ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ முதல்ல நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறவர். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஹி இஸ் டீச்சிங். நெக்ஸ்ட் நீங்க அந்த பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போகும்போது ஆவியானவர் உங்க கூட இருக்கிறதுனால அந்த டெம்டேஷன்ஸ்குள்ள நீங்க போகும்போது ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற வசனத்தை ஞாபகப்படுத்துவார். பை த வே, கடைசியா நீங்க